கதிர்காம பயணத்தினுடைய முதலாவது நாள். நான் இப்போ செல்ல கிராமத்தில் எல்லா 15 சித்தர்களும் இங்கே வந்திருக்கு. பக்தி பாலம் தானா? காட்டில் தான் நாங்கள் முருகனை தரிசித்து வர. ஊர்ல ஒரு கோயிலை பார்க்குற மாதிரி சிறப்பான இடம். இந்த இடத்துக்கு வந்து போறதால செல்ல கதிர்காமத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இங்கே வந்து கும்பிட்டு போனோம். இங்கே இருந்தாலும் வழிகிட்டு வந்தாக்கள் வேலோட போயினம். இந்த யாத்திரை இந்த விஷயங்கள் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்குது. கதிர்காம பயணத்தினுடைய முதலாவது நாள். இந்த நாளில் வந்து கதிர்காமத்துக்கு போகிறோம். இங்கே வாங்க, உங்களை தான் கூப்பிடுறோம். சரியா? நீங்கள் வணக்கம் சொல்லல, நீங்கள் இப்போ பிரபலமாக வந்துட்டீங்க. சரியா? ஓ, இந்த நிறைய கடைகள் இந்த பக்கம் இருக்குது. அதை துணை கொண்டு போவோம். என்ன வாசல்ல வந்து வித்தியாசமான நிறைய பொருட்கள் வந்து போயிடக்கூடிய அனுபவங்களை சொல்லுங்க. கதிர்காமம் எப்படி இருக்கு? செல்ல கதிர்காமம் வந்து போயிடக்கூடியது. ஏன் செல்ல கதிர்காமம் போகிறது தெரியுமா? முருகனை தரிசிப்பதற்காக எங்களை இங்கே பிரதானமாக கூட்டிக் கொண்டு இந்த கடையில் பாருங்க எப்படி இருக்குன்னு வடிவா கட்டிக்கிறாங்க. நான் இங்கே வாங்க, கொஞ்சம் வாங்க, ஒரு கேள்வி எடுக்க உங்கள்கிட்ட. அவர் கூட்டிக் கொண்டு வந்தவர் தான் செல்ல கதிர்காமம் ஏன் போகணும்னு சொல்லணும். இங்கே ஏன் செல்ல கதிர்காமம் போகணும்னு சொல்லண்டா எங்களுக்கு தெரியாது. விடிய காலையில் எழுப்பி காலையில் எழுப்பி பாய்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் விடியவே மந்திரம், பாட்டு, மேளம், நாசனம் இது கிட்டத்தான் ஒரு இடம் எடுத்திருந்து நாங்கள். அப்போ நல்லா இருந்துச்சு. காலையில் இருக்க இப்படி எல்லாம் இஞ்ச சத்தம் கேட்கல ஒரு சந்தோஷம் இருந்து தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல போய் கூட நினைச்சுன்னா நீங்கள் கூட அந்த சிங்களத்தை சொன்னாங்களே அந்த பனன்னு சொல்லி அதுதான் கேட்க நினைச்சுன்னா ஆரம்பத்திலேயே அந்த சத்தம் கேட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து நான் கொஞ்சம் சத்து அயர்ந்து போயிட்டோம். திடீரென பார்த்தா நாதேஸ்வரம் மேல சத்தம் எல்லாம் கேட்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஐயர் கூட தமிழ்லயே சொல்லியிருந்தாரு மந்திரம் மோதி. இந்த கதிர்காமத்துக்குரிய யாத்திரை காலம் என்ன ஆண்டவடியா, திருவிழா காலம் ஆண்டவடியா ஆக்கள் கூடத்தான். எங்களை போல நிறைய ஆக்கள் காலையில் 7 மணி தான், நல்ல வெயில், எல்லா கடையும் அடக்கிட்டாங்க. உற்சாகமாக இருக்கின மக்கள். இதை முடித்து பயணங்கள் வெவ்வேறுபட்ட 3 கோயில்கிட்ட போய் கும்பிடணுமா? என்ன காரணம், எதுக்கு காரணம் என்று சொல்லி எல்லாம் கேட்கணும். ஒருக்கா 2 தடவை வந்திருக்கிறேன். ஆனால் காரணம் தெரிஞ்சு வந்து போனதுன்றது குறைவு. அதையும் பார்த்து பிடிக்கலாம். நிற்கணும் நம்முடைய ஆக்கள் நிறைய பேர். செல்ல கதிர்காமம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோயில் தனவேர் நிப்பினம் இது ஒரு முருகன் கோயில் என்று சொல்லி கிடையாது. விநாயகர் வழிபாட்டுக்குரிய ஒரு தலம். கதிர்காமம் போகிற எல்லாருமே முதல்ல இங்கே வந்து இதன் கரையோடு ஓடுகிற இந்த மாணிக்க கங்கையில் நீராடி தங்களுடைய பாவினைகளை, கோயிலுக்கு போகிறத விட தீர்த்தங்களில் நீராடுறது என்பது சிறப்பு தரக்கூடிய விஷயம்னு சொல்வார்கள். இது ரெண்டுமே சேர்ந்திருக்கிறபடியாக இங்கே வந்து வழிபட்டதுக்கு பிறகுதான் கானகத்தினுடைய அரசன் கதிர்காம வேலவனை தரிசிக்க போவார்கள். இவ்வளோ அரிச்சனை தட்டு உங்களையாக்கள் இப்படி வடிவா செய்வாங்களே எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இப்படி செய்ய வச்சுக்கணும் பாருங்க. எல்லாமே சிங்கள மொழி பேசக்கூடிய ரெண்டாலும் இந்த வழிபாட்டினுடைய தத்துவங்கள் கொண்டு போகணுமான்ற விஷயம் வந்து சமையல் சாப்பாடு தான் நடக்குது. நம்முடைய ஆக்கள் நிறைய பேர் இங்கே இருப்பி நம்மளோட நடக்குது. அந்த வந்த ஆக்கள்லாம் வந்து கும்பிட்டு போயிடும். அந்த பக்கமாகவே மாணிக்க கங்கையா அதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். மொட்டை போடுறார்கள் இந்த துண்டுக்குள்ள தான் போடுறது. சின்ன சின்ன கடை மாதிரி எல்லாம் செய்து இதை போட்டு அங்கால பக்கம் ஆற்றுல குளிக்கிறது நினைக்கிறேன். இந்த ஆறு தான் மழை காலத்தில் வந்து வெள்ள நீர் வரத்து கூடின காரணத்தினால வந்து இந்த இடத்தையெல்லாம் மூடி பாயும் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் பார்த்துக்கிறோம். அதான் இதான்னு சொல்லி தெரியலை. சரியாக தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. பல பேர் இந்த மாணிக்க கங்கையில் நீராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வெத்திலையில் கற்பூரம் ஏற்றி நீரில் விடினம். ஏன்னு சொல்லி எனக்கு தெரியலை. புதிதான ஒரு அனுபவம். பல பேர் சொல்லிச்சினோம் அந்த முடிவெட்டி நேர்த்திக்கடன் நிறைவேற்ற வரக்கூடியவர்கள் இப்படியான விஷயங்களை செய்து தான் தங்களுடைய நேர்த்திகளை ஆரம்பிப்பார்கள் சொல்லி இந்த காரணம் சரியா பிள்ளையான்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இவாக்கு விடிய இந்த பகுதி தெரியாமல் சரியோ வாய்க்கு சொண்டுக்கெல்லாம் அடிச்சு கொண்டு எங்கே காண எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போகிறது? அப்போ படி அடிச்ச நேர் இப்போ என்ன செய்ய போகிறது? திருப்பி அடிக்க போகிறதா? எங்கே கிடக்குது? கொண்டு நீரா ஆளப்பா. சரி, வெளிக்கிட்டு காட்டு மாதிரி எல்லாம் பூசி போட்டு இயற்கை நாங்களுக்கு எவ்வளோத்தை கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இப்படி செஞ்சிடக்கூடியதோட சேர்த்து நீரும். ஆனால் அதுக்குள்ள கன விஷயம் விஜயத்தை பார்த்தா எல்லாம் வர்த்தகம் சார்ந்திடக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. இதில் ஒன்று போட்டுருக்கு பாருங்கள். உடை மாற்றுறதுக்கு வந்து 50 ரூபா. நான் நினைச்சேன் ஒரு குடும்பம் வந்து அதுக்கு 50 ரூபான்னு சொல்லி. இல்லை, ஒரு ஆளுக்கு 50 ரூபா படி இதில் கொடுக்கணும். என்ன நடக்குதுங்க?
கதிர்காமத்துக்கு வந்தால் செல்ல கதிர்காமத்தில் கும்பிட்டு தான் நாங்கள் போகணுமாம், அதுலேருந்து அதில் நீராடணுமாம். என்ன காரணம் என்று சொல்லி எனக்கு உண்மையாக தெரியாது. தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்திருக்கா சொல்லுங்கள். வந்து வரக்கூடிய அனுபவங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. நம்மளோட மூதாதையர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். தேடி தெரிய தேவையில்லைந்தா அக்கள் எல்லாம் தாறுமாறம் அந்த பக்கம் இருக்கிறோம். பக்தி பாலம் தானா? எவ்வளோ வாங்கின? எவ்வளோ ஆசுது? ஆ ஆ 20 ரூபாயா? நிறைய பூ வடிவா இருக்கேண்ணே. யாரு கொண்டு வரீங்க? சாமிக்கு. அச்சா பிள்ளை. சரி, சின்ன பிள்ளை வாங்க பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ கொடுக்க வயசுல. இவனுக்கு பூ கொடுக்கத்தானே வேணும். யாருக்கு? முருகனுக்கா? இதில் இந்த பார்த்தா மிக வடிவா கோயில் தெரியுது. அதில் மாணிக்க கங்கை கரையில் இந்த கோயில் இருக்குது. நம்மளோட ஊரில் ஒரு கோயிலை பார்க்குற மாதிரியா அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உயரத்தில் வித்தியாசமாக வடிவாக அழகாக இருக்குது. மாணிக்க பிள்ளையார் கோயிலா? என்ன பேர்? செல்லக்கதிர்காமா? செல்லக்கதிராமன். ஆனால் செல்லக்கதிராமன்றாலும் பிள்ளையார்ட கோயில் மாதிரி தான் இருக்குது. பிள்ளையார் தான் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கார். நம்பிக்கைகள் எவ்வளோ பால்பட்டதுன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளின் நேர்த்திகளும் தான் இதில் தெரியும். அதில் நிறைய பேர் வழிபாட்டுக்குரிய தட்டுகள் இந்த விஷயங்களோட எல்லாம் வந்திருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தா ஒரு விகாரைக்குரிய அந்த இடம் இருக்குது, கோயிலினுடைய முன்புற பகுதி. ஒரே நாட்டுக்கு இருந்தாலும் இவ்வளோ விஷயம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் இந்த ஊருக்குள்ளேயே பார்க்குறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து போட்டிருக்கிறோம் வள்ளி வரலாற்று சம்பமிக்க வள்ளி தெய்வானை ஆலயம் அப்படின்றது. இலங்கையின் ஊவா மாகாணத்தில் மொன்றாகல மாவட்டத்தில் கதிர்காமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மாணிக்ககங்கை கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இந்த செல்ல கதிர்காமம். இங்கே வந்து மாணிக்க விநாயகர் ஆலயம் வந்து முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொள்ள உதவிய யானையாக காட்சியளித்த இடமாக நம்பப்படுகிறது. மூலவராக பஞ்சமுக விநாயகர் வீற்றிருக்கிற இந்த ஆலயம் கதிர்காமத்துக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலமாக சொல்லப்படுது. இங்குதான் முன்னைய காலத்தில் வள்ளி பிறந்து வளர்ந்ததாக வந்து ஐதீகம் இருக்கிறதால ஆரம்பத்தில் இந்த இடத்தை வந்து வள்ளித்தீவு என்று சொல்லி அழைத்திருக்கிறோம். கதிர்காமம் புனித நகரிலிருந்து வடக்கே போகிற கதிர்காமம் பாதை வழியே 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் போன்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கதிர்காமம் நோக்கி வர்ற பக்தர்கள் இந்த செல்ல கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கங்கையில் நீராடி விநாயகரை வழிபட்ட பின்னர் தான் கதிர்காமம் முருகனை தரிசிப்பதை வழக்கமாக சொல்லியிருக்கிறார். सकल पापदोषे निवारणार्थीर्थं सकले सौभाग्येष्टीर्थं व्यापारदोषे निवारणार्थीर्थं தொழில்நூல்யபிராப்தீर्थं மாங்கல்யதோஷே நிவாரணாर्थீर्थம். நான் இப்போ செல்ல கிராமத்தில் இருக்கிறேன். செல்ல கதிர்காமன்றது கதிராமத்துக்கு செல்லும் அடியார்கள் முதலில் தரிசிக்கும் இடம் செல்ல கதிராமம். நாங்கள் பாத யாத்திரையாக வருபவர்கள். மட்டக்களப்பு மாமாங்கி ஈஸ்வரர் பாத யாத்திரையர் சங்கம் என்ற அமைப்பினூடாக இந்த காட்டு வழியாக பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த செல்ல கதிராமத்துக்கு வருகிறது. அதன் பின்பு கதிராமத்துக்கு செல்வது வழமை. முதலில் பிள்ளையாருடைய வழிபாடு, அவரை வேண்டித்தான் இந்த பயணங்களை முதலில் மேற்கொள்வோம். அதனால் பிள்ளையாரை இந்த இடத்தில் தரிசனம் செய்த பின் கதிராமத்துக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபடுவது வழமை. இது தொன்று தொட்டு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதனை பின்பற்றி அனைத்து அடியார்களும் இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்லதாவில் என்னென்ன செய்யணும்? என்ன மாதிரி வழிபாடுகள் இங்கே நடக்கும்? அவர்கள் நேர்த்திக்கடன் வைப்பது, பொங்கல் செய்வது, அவல் பிரட்டி வைப்பது, அவர்கள் வீட்டிலிருந்து செய்து வருகின்ற பழங்கள், பிரசாதங்கள் போன்றவற்றை இங்கு படையல் செய்து நேர்கடனை தீர்த்த பின் கதிர்காமத்துக்கு சென்று அந்த வழிபாட்டை நிறைவு செய்வார்கள். இங்கே கும்பிட்டு தான் அங்கே போகிறது, அதாவது நடைமுறை. கணவர் இங்கே மொட்டையெல்லாம் வலிக்கணும். அது அவர்களுடைய நேர்கடனை பொறுத்தது. சிலர் இந்த இடத்தில் மொட்டை வலித்து கதிராமத்துக்கு செல்வதாக நேர்த்திக்கடன் வைத்திருப்பார்கள். சிலர் கதிராமத்துக்கு சென்று மொட்டை போடுவதாக நேர்த்திக்கடன் வைப்பார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம். அந்த வழியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் பாத யாத்திரை வாரீங்க?
93ஆம் ஆண்டிலிருந்து பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறது. காட்டு வழி எப்படிப்பட்டது? வளமையானது தான். வளமையானதால் நாங்கள் ஆரம்பத்தில் வந்ததை விட இப்பொழுது நவீனமாகப்பட்டிருக்கிறது. எங்களை குறிப்பாக இங்கு கூற வேண்டும் என்றால் அந்த காட்டு வழி பாதை திறக்கின்றதிலிருந்து கொடியேற்றத்துக்குரிய காலம் குறைவாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது, மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்கள் போதாது. காட்டில் தான் நாங்கள் முருகனை தரிசித்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. காட்டில் இயற்கையை வணங்கி மிருகங்களை கண்டு அவைகள், ஏனென்றால் முருகனை நம்பி வருபவர்களுக்கு வனவிலங்குகள் எந்த பாதிப்பும் செய்வதில்லை, நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு. அந்த வகையில் அவர்கள் வனவிலங்கை சாட்டாக சொல்கிறார்கள். சிலர் அந்த குப்பை கூலங்களை போடுவதாக சொல்லுகிறார்கள். பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் இவர்களுடைய பாதுகாப்பை நம்பி முற்காலத்திலிருந்து இங்கு வரவில்லை. வனவிலங்குகள் நிறைந்த காலங்களில், வீதிகள் இல்லாத காலங்களில் காட்டு வழியாக கொத்து முறித்து போட்டு வருவதுதான் வழமை. எனவே அந்த முருகப்பெருமானை நம்பி இந்த யாத்திரை மேற்கொள்பவர்கள் தற்பொழுது வாகன போக்குவரத்துக்குரிய வசதிகள், வீதிகள் எல்லாம் உண்டு, தண்ணீர் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே கஷ்டப்பட்டு வருகின்ற போதுதான் அந்த பெருமானுடைய அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றது எங்களுடைய நம்பிக்கை. சரி, மாணிக்க கங்கையில் நீர் ஆடுறது அது ஏன் இந்த வழிபாட்டோட மிக நெருக்கமான ஒரு விஷயம்? இந்த பக்கத்தில் நிறைய பேர் நீராடி கொண்டிருக்கணும் தானே? இல்லை, தீர்த்தம் ஆடுவது என்றால் ஆலயங்களை விட தீர்த்தங்களுக்கு விசேஷம் உண்டு. அவர்களுடைய பிறவி பிணிகள் நீங்குவதற்காகவும், நோய் பிணிகள், அதே போன்று அவர்களுடைய முன்பினை பயன்கள் தீர்வதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அந்த வகையில் தீர்த்தங்களின் புனிதத்தன்மையை பொறுத்து அந்த தீர்த்தங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் இந்த மாணிக்க கங்கை ஒரு புனிதமான தீர்த்தமாக கருதி அனைவரும் இங்கு நீராடி செல்கின்றார்கள். மாணிக்க கங்கையில் நீராடி இந்த செல்ல கதிர்காமம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிள்ளையார் கோவிலில் வழிபட்டு தான் கதிர்காமத்தினுடைய வழிபாடுகள் எல்லாருமே இருக்கணும். நேராளமான கடைகள், அர்ச்சனை தட்டில் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இது பூராகவே இருக்கிறது. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஊரில் இருக்க கோயில் அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வழிபடக்கூடிய கோயிலில் இருந்து அந்த சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதான் நாங்கள் நமக்கு போகிற இந்த நேரமே நிறைய பேர் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வழிபட்டு திருப்பி கதிர்காமம் முருகன்கிட்ட போகிறன்றதும் மலையேறுறதுன்றதும் எத்தனை மணி என்ன மாதிரி நடக்கும்ன்றதெல்லாம் அவன் அழைக்கணும், அழைச்சா தான் வர முடியும். ஒவ்வொருப்பட்ட நேர்த்திகளோடு ஏராளமானவர்கள் வருகிறார்கள். செல்ல கதிர்காமத்தில் வழிபாட்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் கதிர்காமத்துக்கு போகணும். போகிற வழியெல்லாம் இப்படி நிறைய கடைகள் இருக்கும். பார்ப்பதுக்கு சுவாரஸ்யமான கட்டிடக்கலை. இந்த கடை அமைப்புகளை பார்த்தா இன்னும் நல்ல வித்தியாசமாக இருக்கும். காலையில் வந்தபடியாக வயிறும் கொஞ்சம் பிராண்டு வலிக்கிடுது. ஆனால் இந்த பருப்பு சம்பல் பான் நம்மட தேசிய உணவு ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. இப்போ வந்து இது சாப்பிட்டா அப்படி சுவையாக இருக்கும். அதே வந்து இடையில முடிச்சு கொண்டு நாங்கள் பயணத்துடுறோம். இந்த வழிநடுகிலும் வந்து புளிய மரங்கள்லாம் நிறைய இருக்குது. கதிர்காமம் போகிற பாதை ரெண்டு பக்கமுமே இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கதிர்காமத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் இந்துக்களும் பௌத்தர்களும் ஒரே வரிசையில் நின்று இறைவனை வந்து நெஞ்சார பிரார்த்தித்து வழிபட்டு வருகிற ஒரு இடம்னு சொன்னால் முதல்ல கதிர்காமத்தான் சொல்லலாம். முன்னைய பழைய காலத்திலிருந்து இரண்டு சமூகங்களுக்கும் கதிர்காமத்தில் வீற்றிருக்கிற முருகக்கடவுளுக்கும் இடையில அழிக்க முடியாத ஒரு பந்தம் நிலை வருவதாக சொல்லப்படுது. ஒரு காலத்தில் வட இலங்கை ஆண்டு வந்த எல்லாளனோடு போர் புரிய செல்வதற்கு முன்னர் சிங்கள மன்னன் துட்டகைமுனு கதிர்காமத்துக்கு வந்து முருகனை வணங்கி அதன் பின்னர் அந்த போரில் வெற்றி அடைந்தான் என்று சொல்லி சிங்களர்களுடைய சரித்திர கதை சொல்லுது. அதுக்கு பிறகு இந்த துட்டகைமுனு மன்னனால இந்த கோயிலுக்கு பல மானியங்கள் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழர்களுக்கோ தனிப்பெருங்கடவுள் தான் இந்த முருகன். தமிழ் மொழியை உலகுக்கு அளித்தவன் சொல்லி முருகன் போற்றப்படுகிறார். தமிழர்களுடைய பழம்பெரும் வழிபாடாக வந்து வேல் வழிபாடு இருக்குது. முருகனுடைய மூல ஆயுதமான வேலை அவனாகவே கண்டு வழிபடுறது தான் இந்த வேல் வழிபாடு. இன்று தமிழ்நாட்டில் அருகிவிட்ட இந்த வழிபாடு இலங்கை என்ற பல இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கை வாழ் தமிழர்கள் ஆன்மீகத்தில் முருகனுக்கு எப்பவுமே முதன்மையான இடத்தை கொடுத்து வந்துச்சு. ஆனால் கதிர்காமத்தில் வேல் வழிபாட்டை விடவும் இன்னும் சூட்சுமமான முருக வழிபாடு முந்தியிலிருந்து இருக்குது. இந்த கோயிலில் வந்து கருவறைக்குள்ள அதிசக்தி வாய்ந்த சடாட்சர சந்திரம் இருப்பதாகவும் அது தமிழ் சித்தர் மரபில் முதன்நிலையில் வச்சு போற்றப்படுகிற ஒருவரால் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கருவறையில் வந்து மந்திர பூசனை எதுவுமே வந்து நிகழ்வதில்லை. கப்புராள் என்று சொல்லப்படக்கூடியாக்கள் வாயை கட்டி மௌன பூசை நிகழ்த்திவினோம். கப்புராளிகளை தவிர வேறு எவருமே வந்து இந்த கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த கதிர்காமத்துக்கு இருக்கு. கதிர்காமத்துக்கு போகிற இந்த நாளில் தான் குறிப்பாக கதிர்காமத்தினுடைய கொடியேற்றம் பள்ளிவாசல் ஏறுறதுன்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இருந்தாலும்
பல பேர் சொல்லி எழுதக்கூடிய அந்த விடயம் என்றது இங்கே இருக்கக்கூடிய விசேடமான கோவிலில் இடம்பெறக்கூடிய ஒரு கொடியேற்றம். வெட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேக்க மரத்தில் காவின்றத்தில் சேவல் கொடி ஏற்றப்படுகிற அந்த கொடியேற்றம் தான். கதிர்காமம் கொடியேறி 6 நாளாக போச்சுது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இன்றைய நாளில் அந்த கொடியேற்றம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா அதையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை முருகன் எங்களுக்கு கொடுத்தான். உங்களுக்கும் நாங்கள் அதை காட்சிப்படுத்துகிறோம். இதை விட இந்த கதிர்காமத்தின் திருவிழா காலம் என்றபடியா இந்த காலத்தில் வெகு தூரத்தில் இருந்து பாத யாத்திரையாக கதிர்காமத்தை வந்திடவர்களுடைய அனுபவங்கள் இவை தனியாக எழுதப்பட வேண்டியவை. அந்த அளவுக்கு அவர்களிடத்தை நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து, திருகோணமலையில் இருந்து, மட்டக்களப்பில் இருந்து கதிர்காமத்துக்கான பாத யாத்திரை குழுக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கு. இந்த வீதியின் 2 கரையுமே பார்த்தா வேலோட நிறைய பேர் இந்த கோவிலை நோக்கி நடந்து வருகிறார்கள். பள்ளம், மேடு, காடு, மலை எல்லாம் அவர்களுக்கு வெகு சர்வசாதாரணம். முருகனை காண்கிற பேரவாவோடு அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம். ஐயாவை பல்கலைக்கழகத்தில் பார்த்ததுக்கு பிறகு இப்போ எல்லா கோயில் அதுக்கு முதலே நிறைய இடத்துல பார்க்கலாம். கதிர்காமத்திலையும் இருக்கிற ஐயா. வணக்கம். கதிர்காம கந்தன் என்ன சொல்ற? கதிர்காம கந்தன் அந்த பேர்லயே இருக்கு, கதிர் காமநாதன். இங்க உதாரணமா எல்லா 18 சித்தர்களும் இங்க வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காமம் என்று சொல்ற காமம் சில பேர் நினைக்கிற பாலுணர்வு இல்ல, இந்த பௌதிக உலகில் உள்ள ஆசை தான் காமம். அந்த காமத்தை வேற இருக்கக்கூடிய முருகன் சக்தி பீடம் இங்கே இருக்கு. அது ஒரு ரேடியேஷன். இங்கே பாருங்க, திரைச்சீலைக்கு பின்னால எல்லா அலுவலும் நடக்குது. மாலை இறைவன் ஒரு யந்திரப்பட்டியுடன் உலா வருவார். அப்ப நீங்க சூரியன்ல இருந்து இங்க சக்தியை பெறுறீங்க, கதிர்வீச்செல்லாம் பெறப்படுது. அது மாதிரி கதிர்காமநாதனும் இந்த கதிர்வீச்சால உங்களோட லௌதிக ஆசைகளை இல்லாம பண்ணி உங்களோட நல்லுலகுக்கு எடுத்து செல்லவர். அதுதான் ஞான வழி, அதுதான் முருகன் வழி, அதுதான் வேலாயுதம். வேலாயுதம் அறிவின் சின்னம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். வேலாயுதத்தின் தண்டு ஆழ்ந்து போகும், மற்ற நடுப்பகுதி அகலமாக இருக்கும், பரந்தா இருக்கும். நுனிப்பகுதியின் நுண்ணிய கூரை மிகவும் ஷார்ப்பா இருக்கும், ஊடர்ந்து செல்லும். அதுதான் அந்த சூரனை வதம் செய்கிறேன்னு சொல்றது. தைப்பூசத்துல அம்மன் முருகனுக்கு இந்த வேலாயுதத்தை கொடுத்தா. அந்த வேலாயுதம் அறிவு பொருள். அந்த அறிவு பொருள் ஞான சக்தி. அவரோட சேர்ந்து வள்ளியம்மன் அங்க கதிரமலையில இருக்கிறார். இந்தியால தெய்வானியம்மன் இருக்கிறார். வள்ளியம்மன் இச்சா சக்தி, விருப்பம். நாங்கள் எல்லோரும் நித்திய வாழ்வை அடையணும்னு விரும்புறதுக்கு இந்த குரத்திப்பெண் விரும்பி முருகன் இங்கே அருள் புரிந்தவர்கள். இது வேடர்களுக்குரிய இடம். அந்த இடத்துல பாருங்க, முருகனுக்கு பாரபட்சம் இல்லை. பெரிய அகஸ்திய முனிவர் போல ஞானியா இருந்தாலும் சரி, சுவாமி மலையில சிவபெருமானுக்கும் உபதேசம் செய்வார், இங்க வேடனுக்கும் உபதேசம் செய்வார். அப்படியான முருகனோட தெய்வானியம்மன் இருக்கு. அவ கிரியா சக்தி, பெர்ஃபார்மிங். அப்ப இது ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்துக்கு போறதால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. அது கதிர்வீச்சால கிடைக்கிறது. இப்ப சூரிய சக்தி எங்களுக்கு சேருது. எங்களோட உடம்பில் இருக்கிற எல்லா உயிர் வாழ்வுக்குரிய அம்சங்களும் சூரியன்ல தான் வந்தது. இந்த இடத்துக்கு வரைக்க நாங்கள் அந்த கதிராமனுக்கு நன்றியை கூறி இங்க வந்தவங்க லௌதிக ஆசைகளை வேறறுத்து செல்றதுக்கான ஒரு பிரயத்தனத்தை செய்கிறோம். வாழ்க முருகன் நியமம். உறவாமல் பிறவாமல் இணையால் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாய். உறவாமல் பிறவாமல் பெருவாழ்வை தருவாய். குறைமாத புணர்வோனே. குரத்திய மணமுடிக்க இங்க வந்தவர் கரையான கிளையோனே. எங்களுடைய தெய்வானி அம்மன் அம்சம் இருக்கிறவர் கதிராம பெருமானே. அப்ப இந்த மக்கள் எல்லாரும் போறார்கள். அதுல ஆரண்ட் இல்லை, எல்லாம் இறைவன் குழந்தைகள். ஒரு அருப்பிரவாகம் சிறக்கிற இடம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த இடத்துக்கு இடத்தின் சிறப்பு. இந்த கதிராமம் என்ற இடத்தின் சிறப்பு. அங்க பாருங்க, திரைச்சீலை எல்லாம் ஒரு சின்ன கொட்டில் கதிர்வீச்சு. இப்ப நீங்க கேன்சர் வந்தா கதிர்வீசுறதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க. ஒரு என்னமா இந்த கதிர்வீச்சல் உங்களோட உடம்பு சேருதுன்னு தெரியாது. அப்படியான கதிர் காமநாதன். அப்ப ஒரு 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 ஊடறுக்கிற சக்தியால உங்களுக்குள்ள புகுந்து உங்களோட கெட்ட லௌதிக ஆசைகளை வேறறுத்து நித்திய வாழ்ல தரக்கூடிய எம்பெருமான். வாழ்க முருகன். அப்போல் வாழ்க.
இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த கதிர்காம கந்தல்ல கொடியேற்றம் என்பது மிக விசித்திரமானது. சன்னிதிலிருந்து வேல் அனுப்புறது, அதே மாதிரி தன் யாத்திரைகள் சன்னிதிலிருந்து புறப்படுறது, இப்படியான நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிற அதே போலதான் தெய்வானையம்மன் கோவில்ல திங்கட்கிழமை காலமை இந்த கொடியேற்றம் இடம்பெற்றது. இந்த தெய்வானையம்மன் கோவில்ல ஏற்றப்படுகிற சேவல் கொடிதான் கதிர்காமத்தினுடைய கொடியேற்றமா சொல்லப்படுது. ஏனென்று சொன்னா கதிர்காமத்துக்கு முன்னுகிற கொத்து பந்தல் இந்த நாளில் தான் கலட்டி புதிதாக வேயப்படும். அந்த இலகுலையெல்லாம் மாணிக்கங்கையில கழுவி யானைகளால் எடுத்து வரப்பட்டு புதிதாக வேயப்படக்கூடிய விஷயத்தையும் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அப்போ பார்த்தா 10 திருவிழா தான் கதிர்காமத்துக்கு சொந்தம் என்று சொல்லியும் இந்த 6ஆம் நாளோடு தான் திருவிழா தொடங்கும் என்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லினோம். கதிர்காமத்தினுடைய சைவ முறைப்படியான கொடியேற்றம் இந்த ஆடிவேல் உற்சவத்தினுடைய 6ஆவது நாளில் தெய்வானையம்மன் கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தேக்கு மரத்தில் இடம்பெறுறது தான் ஒரு வழக்கம். தெய்வானையம்மன் ஆலயத்தில் பிரத்யேகமான காவி நிற சேவல் கொடிதான் திருவிழாவினுடைய 6ஆம் நாளில் ஏற்றப்படுகிறது. தெய்வானையம்மன் ஆலயத்தினுடைய பீடாதிபதியால் சைவ முறைப்படி கொடிக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாமே செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்படும். இந்த நாளில் தான் பக்கத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க முத்துலிங்கேஸ்வரர் அதாவது சிவன் கோவிலே கொடியேற்றம் இடம்பெறும். முறைப்படி வெட்டப்பட்டு தெய்வானையம்மன் கோவிலில் பூசிக்கப்படுகிற தேக்கு மர கம்பத்தில் சேவல் சின்னம் பொறித்த சிவப்பு நிற கொடி கட்டப்பட்டு சிவாச்சாரியார்களால் இந்த கொடி நடப்படுறது. இதுதான் நாங்கள் எல்லாருமே தரிசிக்கத்தக்க ஒரு கொடியேற்றமாக சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகள் பழமையாக இது தொடர்ந்து நடந்து வருது. தெய்வானையம்மன் ஆலயம் மற்றும் இந்த கொடியேற்றம் பெற்றிருக்கக்கூடிய வரலாறு அன்றைய கதிர்காம தர்காவினுடைய வரலாறும் கதரகம த மிஸ்ட்ரி ஷ்ரைன் என்று சொல்லி சான்றுகளோடு நிறுவியிருக்கிறது. வரலாற்றின்படி முருகப்பெருமானை காண இங்கேயே கோவில் கொண்டவள் தான் தெய்வானையம்மை. கதிர்காம வரலாற்றை அறிய உதவுகிற கதிரமல பல்லு, அதே மாதிரி தான் கதரகம த மிஸ்ட்ரி ஷ்ரைன் போன்ற நூல்களின்படி முதலாம் கல்யாணகிரி சுவாமிகள் அவருடைய அனாதி காலத்தில் தெய்வானை அம்மையை வழிபட்டதாகவும் பிறகு 2ஆம் கல்யாணகிரி சுவாமி கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறு கொத்து பந்தலிட்டு அதை ஆலயமாக்கி வழிபட்டமையும் இறுதியாக வடநாட்டிலிருந்து வந்த 3ஆம் கல்யாணகிரி சுவாமி கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் இதை இப்போது இருக்கக்கூடிய ஆலயம் போல ஒரு கல்லாலயமாக அமைத்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போ இந்த தெய்வானையம்மன் கோவிலில் தான் இந்த முறைப்படி கொடியேற்றப்படுகிற நடைமுறை இருந்தது. இதுதான் சைவர்கள் தரிசிக்கத்தக்கதாக சொல்லப்படுகிறது. இந்த தர்காவினுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் இது ஏற்பட்டு 135 வருடங்கள் தான் ஆகிறது. இதை நிறுவியவர் கதிர்காமன் அம்மன் கோவிலில் சேவகராக இருந்த பால்குடி பாபா, கேசபுரி பாபா என்ற பேரன்பர். இந்த வரலாறோடு சேர்த்து இப்படியான விஷயங்கள் சொல்லப்படுகிற இந்த நாளில் நாங்கள் கதிர்காமத்தினுடைய சைவ மக்கள் காண்பதற்கு தகுந்த இந்த கொடியேற்றத்தையும் தரிசிக்கிற ஒரு பெரும்பேரை கந்தன் கொடுத்திருக்கிறான். இந்த கதிர்காம பயணம் என்றது தொடர்ந்து நீளப்போகுது. சரி, நீங்கள் எல்லா விஷயம் சொன்னீங்க, செல்ல கதிர்காமம் போனீங்க, இந்த விஷயம் எல்லாம் காட்டிங்க, கதிர்காமத்தை காட்டலன்னு சொன்னால் அடுத்த காணொளி உங்களுக்காகவே காத்திருக்கிறது. கதிர்காமத்தில் என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் இருக்குது, எப்படி இப்போ திருவிழா நடக்குதுன்றதை அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்து வச்சிருங்க. அவற்றையும் கொண்டு வாங்க. பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ மானச வாஷீகம் பாவம் கர்மணா சமூபார்ச்சிதம் ஸ்ரீ சிவஸ்மரணேனைவ சர்வாதுக்க சாந்தியர்த்தம் முக்த தேவதானாம் குலதேவ கதிர்காம கந்த சுவாமி அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகராட்சேன பிரசாதேனார்த்தபலம் Side also matrix. This side, this side. And side also. Yeah.
Oh,